தாய் வீடு அக்டோபர் 2025. கிரேக்க புராணத்தில் பெண்களின் வடிவங்கள். எழுதியவர் குரு அரவிந்தன். வாசிப்பவர் குமணன் தம்பி. கிரீட் தீவில் ஹெராக்லியன், ரெதிம்னோ, சானியா போன்ற இடங்களில் சில நாட்கள் தங்கியிருந்தோம். சிறந்த வெண்மணற் கடற்கரைகள் இங்கே உண்டு. கிரீட் மக்கள் மிகவும் அன்பானவர்களாகவும் நாகரிக உடை அணிபவர்களாகவும் இருந்தார்கள். இங்கே விவசாயமும் சுற்றுலாத்துறையும் பொருளாதாரத்தில் முக்கிய பங்கை வகிக்கின்றன. இங்குள்ள திராட்சை மற்றும் ஒலிவ் தோப்புகள் குறிப்பிடத்தக்கவை. இதைவிட தோடம்பழம், தேசிக்காய், வாழை மரங்களும் நிறைய உண்டு. வீதியோரங்களில் தோடை மரங்களை அழகிற்காக நட்டு பராமரிக்கிறார்கள். இலைகளை விட தோடம்பழங்கள் அதிகமாக காய்த்து குலுங்குவதை அங்கே காண முடிந்தது. மந்தை வளர்ப்பு, பால், வெண்ணெய் பொருட்கள் உள்ளூர் பொருளாதாரத்தில் முக்கிய இடம் வகிக்கின்றன. சானியாவில் இருந்து மத்திய தரை கடலில் உள்ள நாக்சோஸ் என்னும் இன்னும் ஒரு கிரேக்க தீவுக்கு பயணித்தோம். விரைவு படகு மூலமும் அங்கு செல்ல வசதிகள் உண்டு. ஆனால் சானியாவில் சர்வதேச விமான நிலையம் இருந்ததால் அங்கிருந்து உள்ளூர் விமானத்தில் பயணித்தோம். பயணம் சுமார் 1 மணி நேரம் எடுத்தது. நாக்சோஸ் தீவு கிரேக்கத்தின் பிராந்திய அலகுகளில் ஒன்றாகும். இது தெற்கு ஏஜியன் பிராந்தியத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. இந்த பிராந்தியம் ஏஜியன் கடலில் நாக்சோஸ், அமோர்கோஸ், டோனோசா, இராக்லியா மற்றும் ஏஜியன் கடலில் உள்ள பல சிறிய தீவுகளை தன்னகத்தை கொண்டது. நாக்சோஸ் சைக்லேட்ஸ் தீவு கூட்டத்தில் உள்ள மிகப்பெரிய மற்றும் மிகவும் வளமான மத்தியதரை கடலால் சூழப்பட்ட தீவாக அழகிய கடற்கரைகளை கொண்டிருக்கின்றது. கலாச்சாரம் மற்றும் புராதன வரலாறு கொண்ட இடமாக இது இருக்கின்றது. உள்நாட்டில் கிரேக்க ஆட்சி காலத்து பழங்கால கட்டடங்களையும் கோட்டைகளையும் பல இடிபாடுகளையும் காணக்கூடியதாக இருந்தது. இதிலிருந்து நாக்சோஸ் வெவ்வேறு வரலாற்று சகாப்தங்களை கடந்து சென்றிருப்பதை அறிய முடிந்தது. இங்கு காணப்படும் பல்வேறு தொல்பொருள் கண்டுபிடிப்புகள் ஒரு மேம்பட்ட சமூகத்தின் இருப்பை சுற்றுலா பயணிகளுக்கு நிரூபிக்கின்றன. பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பல கண்டுபிடிப்புகளில் கோயில்கள் மற்றும் நாக்சோஸின் புகழ்பெற்ற கூரோய் மற்றும் கோராய் வடிவங்கள் உள்ளன. கூரோய் என்பது அழகிய இளைஞர்களின் ஆடையற்ற உருவச்சிலைகளையும், கோராய் என்பது அழகிய இளம்பெண்களின் ஆடையற்ற உருவச்சிலைகளையும் குறிக்கும். பளிங்கு கற்கள் நாக்சோஸில் நிறைய கிடைப்பதால் பொது ஆழிக்கு முன் 7ஆம் நூற்றாண்டில் இத்தகைய சிலைகள் இங்கு வடிவமைக்கப்பட்டன. பெரும் பிரபுக்களின் விருப்பத்திற்காக அழகிய பெண்களும் ஆண்களும் இத்தகைய உருவச்சிலை அமைப்பதை மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். அக்காலத்து மக்களின் உடல் அமைப்பை இவை இன்று எமக்கு எடுத்துக்காட்டுவனவாக இருக்கின்றன. கிரேக்க சிற்ப கலைஞர்கள் எகிப்தில் உள்ள ஆண்கள் மற்றும் பெண்களின் இயற்கையான அளவிலான கல் சிற்பங்களை கண்ட பிறகு இது போன்ற பளிங்கு சிற்பங்களை உருவாக்க முயன்றிருக்கலாம். நாக்சோஸ் தெருக்களிலும் சரி, வீட்டு வாசல்களிலும் சரி, நிறைய பூனைகளையும் புறாக்களையும் காண முடிந்தது. வளர்ப்பு நாய்களும் உண்டு. குன்றுகளில் வீடுகள் இருப்பதால் வீடுகளில் வண்டியை விடுவதற்கான வசதிகள் இல்லை. அதனால் வீதியோரங்கள் எப்போதும் வண்டிகளால் நிறைந்திருக்கும். வண்டியை வீதியோரங்களில் விட்டுவிட்டு கால்நடையாகத்தான் வீடுகளுக்கு செல்ல வேண்டும். வீடுகளுக்கு செல்ல குன்றுகளில் நிறையவே ஏறி இறங்க வேண்டும். நாக்சோஸின் ஸ்பிங்க்ஸ் என்பது ஜோரா என்ற இடத்தில் நாக்சோஸ் நகர மண்டப வாசலில் உள்ள 7 அடி உயரமான பளிங்கு சிலையாகும். பிரதி எடுக்கப்பட்ட இது ஒரு பெண்ணின் தலையும் பறவையின் சிறகும் சிங்கத்தின் உடலும் கொண்ட புராண காலத்து உயிரினமாக கருதப்படுகின்றது. பொது ஆழிக்கு முன் 560ஆம் ஆண்டு பண்டைய கிரேக்கத்தின் மத மையமான டெல்பியில் உள்ள அப்பல்லோ கோவிலுக்கு அடுத்ததாக அசல் ஸ்பிங்க்ஸ் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. 1893ஆம் ஆண்டு இது கண்டெடுக்கப்பட்டது. அதன் பின் இதே போன்ற சிலைகள் கண்டெடுக்கப்பட்டிருக்கின்றன. பொது ஆழிக்கு முன் 6ஆம் நூற்றாண்டில் இந்தியாவில் எழுந்த அசோகரின் சின்னமும் கிரேக்கரின் இந்த சின்னத்தை பின்பற்றி எழுந்திருக்கலாம் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர்.
கிரேக்க புராணங்களின்படி ஜியாஸ் மலை என்று அழைக்கப்படும் ஜாஸ் மலை பண்டைய கிரேக்க கடவுளான ஜியாஸ் தனது குழந்தை பருவத்தை கழித்த இடம் என்று சொல்கிறார்கள். மலையின் உச்சிக்கு ஏறும்போது உள்ள சரிவுகளில் ஜியாஸ் பிறந்த இந்த குகையை காண முடியும். இதைவிட நாக்சோஸ் தீவின் முக்கியமான நினைவு சின்னமாக மிகப்பெரிய பளிங்கு போர்டாரா என்று அழைக்கப்படுகின்ற கட்டி முடிக்கப்படாத பழங்கால கோவிலுக்கான வாயில் கட்டடம் ஒன்று இருக்கின்றது. இது அப்பல்லோ கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட புராண காலத்து கட்டடமாகும். நாக்சோஸ் துறைமுகத்தின் நுழைவாயிலுக்கு அருகேயுள்ள பெலாட்டியா என்ற ஒரு சிறிய தீவில் இது அமைந்திருக்கிறது. இங்கிருந்து சூரிய அஸ்தமனத்தை முழுமையாக பார்ப்பதற்கு பலர் இங்கு வருகிறார்கள். இங்கே இடிபாடுகளை கொண்ட பல கோட்டை அரண்மனைகளை காண முடியும். இவை தீவின் வெனிஸ் ஆட்சி காலத்தை சேர்ந்தவையாக கருதப்படுகின்றன. மேலும் இங்கே உள்ள பசாயோஸ் கோபுரம், சோராவிலுள்ள டெல்லா ரோகா பரோசி கோபுரம், கிளாசோஸ் கிராஸ்பி கோபுரம், கிளனடோவில் உள்ள மெலோனியா கோபுரம் போன்றவை சுற்றுலா பயணிகளை கவரும் இடங்களாக இருக்கின்றன. சிறிய குன்றில் உள்ள போர்டாராவுக்கு அருகில் நின்று பழைய நகரமான நாக்சோஸை திரும்பி மறுபக்கம் பார்த்தால் சோரா என்று அழைக்கப்படும் தெருக்களையும் வெள்ளையடிக்கப்பட்ட கட்டடங்களையும் காண முடிகிறது. ஏன் கட்டடங்கள் எல்லாம் வெள்ளை நிறமாகவே காணப்படுகின்றன என்று கேட்டதற்கு அது அவர்கள் பாரம்பரியம் என்று பதில் சொன்னார்கள். ஐரோப்பாவில் கிரேக்க நாகரிகம் பரவிய இடங்களில் இது போன்ற வெள்ளை நிற கட்டடங்களை ஆங்காங்கே மலை குன்றுகளில் காண முடியும். அக்காலத்தில் குடியேற்றங்களை சுற்றி ஒரு கோட்டை போல சுற்றுமதில் கட்டி குன்றுகளில் மக்கள் பாதுகாப்பாக இருந்தார்கள். நாங்கள் நாக்சோஸ் தீவில் 4 நாட்கள் தங்கிவிட்டு அங்கிருந்து சற்று தள்ளியிருந்த மைக்கோனோஸ் என்ற கிரேக்க தீவுக்கு பெரிய விரைவு படகில் பயணித்தோம். சுமார் 300 பயணிகள் வரை பயணிக்கக்கூடிய இருக்கைகள், வண்டிகளை ஏற்றிச் செல்லக்கூடிய வசதிகள் அந்த படகுகளில் இருந்தன. மைக்கோனோஸ் தீவுக்கான பயணம் சுமார் 1 மணி நேரம் வரை எடுத்தது. நடுவழியில் இருந்த இன்னும் ஒரு தீவில் பயணிகளை ஏற்றி இறக்கினார்கள். மைக்கோனோஸ் என்பது சைக்ளோட்டஸின் ஒரு பகுதியில் உள்ள கிரேக்க தீவாகும். இது டினோஸ், சிரோஸ், பெரோஸ் மற்றும் நாச்சோஸ் தீவுகளுக்கு இடையே இருக்கின்றது. இந்த தீவு சுமார் 85 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. சுமார் 1000 அடி உயரமான குன்றுகள் இருக்கின்றன. அந்த குன்றில் இருந்த ஒரு ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். எந்த ஒரு குறையும் இல்லாத வசதிகளை கொண்ட ஹோட்டலாக அதன் விருந்தோம்பலும் சிறப்பாக இருந்தது. அங்கிருந்து சுற்றி வர அழகிய காட்சிகளை காண முடிந்தது. சூரிய அஸ்தமனத்தை பார்க்க சிறந்த இடம் என்று குறிப்பிட்டார்கள். அவர்கள் குறிப்பிட்டது போலவே அழகான செவ்வான காட்சிகளை அங்கிருந்து மாடியிலிருந்து படம் எடுக்க முடிந்தது. அங்கும் கிரேக்கர்களின் பாரம்பரியமான வெள்ளை நிற கட்டடங்களையே காண முடிந்தது. இங்கு சுமார் 10,000 மக்கள் வரை நிரந்தரமாக வசிக்கிறார்கள். அதிகமானவர்கள் மேற்கு கடற்கரையில் உள்ள மிகப்பெரிய நகரமான மைக்கோனோஸில் வசிக்கிறார்கள். இந்த நகரத்தை அவர்கள் மொழியில் ஜோரா என்றும் இதமான காற்று வீசுவதால் காற்றின் தீவு என்றும் அழைக்கிறார்கள். சுற்றுலா முக்கியமான தொழிலாக இருப்பதால் மைக்கோனோஸ் அதன் துடிப்பான இரவு வாழ்க்கைக்கு பெயர் பெற்றது. காதலர்களும் இளம் ஜோடிகளும் நிறையவே இங்கு வருகிறார்கள். இந்த அழகிய இயற்கை காட்சிகளை படம் எடுக்க தொழில்துறை சார்ந்த படப்பிடிப்பாளர்கள், குறிப்பாக மாடலிங் செய்யும் பலரையும் இங்கு கேமராக்களுடன் காண முடிந்தது. 1970களில் நிர்வாண கடற்கரைகளில் இது மிகவும் பிரபலமான இடமாக இருந்தது. இதனால் மைக்கோனோஸ் கிரேக்கத்தின் மிக விலையுயர்ந்த தீவுகளில் ஒன்றாக மாறியது. மைக்கோனோஸ் தீவில் உள்ள காற்றாலைகள் 16ஆம் நூற்றாண்டில் வெனிசியர்களால் மாவு அரைப்பதற்காக கட்டப்பட்டவை. இன்று சுற்றுலா பயணிகளை கவரும் காட்சி பொருளாக இருக்கின்றது. 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இவை பயன்பாட்டில் இருந்தன. மைக்கோனோஸ் நகரத்தில் பார்த்த ஒரு சிலை எனக்கு ஆச்சரியத்தை தந்தது. அந்த சிலை எதுவென்றால் குதிரை முகத்தோடு கூடிய பெண்ணின் சிலைதான். இதே போன்றதொரு சிலையைத்தான் இலங்கையில் மாவட்டபுரம் கந்தன் ஆலயத்திலும் பல வருடங்களாக பார்த்திருக்கிறேன். அது ஒரு சோழ இளவரசி மாருதப்புர வீகவல்லியின் உருவச்சிலை என்று சொன்னார்கள். என்னால் அதை நம்ப முடியாமல் இருந்தது.
மாவட்டபுரத்தில் இருப்பது போல கிரேக்கத்திலும் ஒரு சிலையா? எப்படி? இதற்கும் அதற்கும் என்ன தொடர்பு? மாவட்டபுர சிலை பற்றி ஏற்கனவே மகாஜன கல்லூரியில் எனது தமிழ் ஆசானாக இருந்த தமிழொலி தானா சண்முக சுந்தரம் அவர்களின் உதவியுடன் விவரங்களை பெற்று ஆய்வு செய்திருந்தேன். அக்காலத்தில் குதிரைமுக நோய் என்று ஒரு வகை நோய் இருந்தது. முகத்தில் கட்டிகள் வந்து முகம் குதிரை முகம் போல் வீங்கி நீண்டிருக்குமாம். காங்கேசந்துறைக்கும் கிழக்கு பக்கமாக இருந்த பலாலி என்ற ஊரில் பிரபலமாக இருந்த ஆயுர்வேத மூலிகை வைத்தியரிடம் இருந்த மிக பழைய நூலில் இருந்தது. இது பற்றிய விளக்கத்தை பெற்றுக்கொண்டேன். எழுத்தாளர் குறமகள் வள்ளிநாயகி ராமலிங்கம் அவர்கள்தான் அவரை சந்திப்பதற்கு எனக்கு உதவினார். அது உண்மையில் குதிரை முகமல்ல, குதிரைமுக நோய். அது மூலிகை வைத்தியம் மூலம் மாற்றக்கூடியது என்று வைத்தியர் குறிப்பிட்டார். இப்படியான நோயால் பீடிக்கப்பட்ட பிரபலமானவர்களை சுட்டி காட்டுவதற்கு அக்காலத்து ஓவியர்கள் அவர்களுக்கு குதிரை முகத்தையே வரைந்து விட்டார்கள். இதை பார்த்து சிற்பிகளும் அப்படியே சிலை வடித்தார்கள். அறிவியல் சார்ந்து சிந்தித்த போது மிருகங்களின் முகத்தோடு மனிதர் வாழ்ந்திருக்க முடியாது என்பதால் இது சார்ந்த உண்மைகளை புரிந்து கொள்ள முடிந்தது. மேலை நாடுகளில் ஐபோடன்ஸ் அல்லது ஹிப்போடன்ஸ் என்று அழைக்கப்படுவது புராணங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் உயிரினங்களாகும். அவை பொதுவாக சென்டார்களில் மிகவும் வேறுபட்ட அரை மனித அரை குதிரை உயிரினங்களாக சித்தரிக்கப்படுகின்றன. சில சமயங்களில் கிரேக்க புராணங்களுடன் தொடர்புடையதாக கதைகள் இருந்தாலும் பிந்திய நாட்களில்தான் இக்கதைகள் தோன்றியதாக தெரிகிறது. மேலும் ஒரு திட்டவட்டமான விளக்கம் இல்லாமல் அவை முதலில் ஜான் டி மண்டோவிலின் 14ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட பயண குறிப்புகளில் குறிப்பிடப்பட்டுள்ளன. இதேபோல கற்பனை வகையின் நவீன படைப்புகளில் ஐபோடன்ஸ் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கின்றன. சில சித்தரிப்புகள் மனித உடலும் குதிரையின் தலையும் கொண்ட ஐபோடன்களை காட்டுகின்றன. அக்காலத்தில் எழுத்து வடிவத்தில் சொல்ல முடியாததை இப்படித்தான் உருவ வடிவங்களாக பதிவு செய்தார்கள். அங்கேயும் குதிரை முகம் கொண்ட அந்த பெண்ணை தங்கள் கிரேக்க பெண் கடவுளாக அவர்கள் குறிப்பிட்டார்கள்.